என்கிட்ட வந்து சொன்னாலும் என்கிட்ட பணம் கட்டினாலும் யாரும் நான் சொல்றேன். விவசாய சங்க தலைவர் வெளியில செய்யலாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் லாரன்ஸ் ரொம்ப சைலண்டா இருந்து விவசாயத்துக்காக வரலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த வேலையை. அந்த தலைவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட உதவி வேணும் சார். என்ன உதவி சார்? பண உதவி வேணும் சார். உங்களுக்காக இல்ல சார், விவசாய குடும்பத்துக்காக. விவசாய குடும்பம்னா நிஜமா சொல்றேன், எனக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி விவசாயம் என்னன்னு தெரியாது. நான் திருவிழா ராயபுரத்துல பிறந்தவன். சோ எனக்கு வந்து விவசாயம் என்னன்னு தெரியாது. ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு வந்திருந்தாரு. அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா 2 குழந்தைங்க விளையாடிட்டு பாருங்க சார், வெளியே விளையாடிட்டு ஏன் சார் அழுதுட்டே இருக்காங்க? விவசாய குடும்பத்தை சேர்ந்து ஒரு கணவர் இறந்துட்டாரு. அவங்க பசங்க நம்ம உட்கார்ந்து எப்படி சார் ஓடுற ட்ரெயின் சார்? ஏன் சார் வாழ்க்கையில வந்து உயிர் போறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? நம்ம உயிரை வந்து எவ்வளவு தைரியம் வேணும்? அது கொஞ்சம் தைரியம் தான் வாழ்ந்துட்டாங்க சார். இல்ல சார், சிட்டியிலலாம் ஏதாவது வாங்க சார், கிராமத்துல சொல்லுக்கே செத்து போயிடுவாங்க சார் சொன்னாங்க. அப்படி என்ன சார் கஷ்டம் வரும்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, பயிர் விடுறதுக்காக கடன் வாங்குவாங்க சார். அதுக்கப்புறம் அந்த பயிர் வந்து சரியா விளையலாம், தண்ணி இல்லைன்னா சரியா விளையலாம், அந்த கடனை தீர்க்கறதுக்காக வீட்டுல அப்படி இல்லைன்னா வீட்டு மாடை இருந்தா வீட்டு மாடை இருப்பாங்க. அதுவும் முடியலன்னா தாலி வச்ச அப்புறம் அந்த அம்மா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம்னா, ஏதாவது கல்யாணத்துக்கு போனோம்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா முந்தானையில அவங்க கழுத்தை மறைச்சிட்டு தான் போவாங்க. ஏன்னா தாலி இல்லைன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவமானம் ஆயிடும் சொல்லி. இந்த மாதிரி 2-3 கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க. கணவன்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்பவுமே தாலியோட கூட்டு கொடுக்க போறீங்க? ஒரு நாள் நைட் என்ன எனக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் மறந்துருப்பாங்க. அந்த விவசாயம் என்ன பண்ணிருப்பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்க காலில் விழுந்து ஒரு பொண்டாட்டிக்கு தாலி கூட வீட்டு கொடுக்க முடியாது இருக்கிற புருஷன் நான் உயிரோட்டு இறந்துறேன் என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லி ட்ரெயின்ல போய் செத்துருப்பாங்க அந்த விவசாயி. இதுதான் நடந்துடும். விவசாயிக்காக போராடுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். விவசாயி அவங்களுக்காக போராடுறாங்க. தண்ணி கேட்கறாங்க, தண்ணி உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் விவசாயிக்கும் வேணும். சாப்பாடுக்காக போராடுறாங்க. அவங்க சேத்துல கால வச்சாதான் நீ சோத்துல கை வைக்க. நமக்காக போராடுறாங்க. அவங்களுக்காக என்னால தனிப்பட்ட மனுஷன் என்ன பண்ண முடியும் திம்பாங்க. சரி, ஜல்லிக்கட்டுக்காக போய் இறங்கிட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் அரசியல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டுக்கு போனப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஜல்லிக்கட்டு மேல அரசியல் இல்லை, மாடு அழகாதான் ஓடுது. அது வெளியிடுறதுக்கு நிறைய அரசியல் இருக்கு. அப்பதான் எனக்கு அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அங்க போய் 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன், 30 இல்ல 1 கோடி கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 1 கோடி ரூபாய் இவர்கிட்ட கொடுக்குறேன் நான் எப்பவும் சொல்லுவேன். அது வந்து பப்ளிசிட்டி அவசியம் பேசுறாங்க, சும்மா பயந்து பேசுறாங்க. அதுக்கு நான் கவனிக்கிறேன். லாரன்ஸுக்கு இப்பதான் Facebook, Twitter இதெல்லாம் வந்து இப்போ ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் வந்து